ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்கோம். ஊரில் வந்து நம்ம ஊர் ஸ்கூலில் வந்து ஆண்டு விழா நடக்குது இன்றைக்கி. என்னோடய நாத்தனார் பசங்க, சின்ன மாமியார் பொண்ணு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. என்னோடய கொழுந்தனார் பொண்ணு எல்லாருமே இன்றைக்கி வந்து பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் பார்க்குறதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரின்ட்டு நானும் இன்னும் சென்னைக்கு கிளம்பல, ஊரில் தான் இருக்கிறேன். சரி அப்படியே போய் டான்ஸ் பார்த்துட்டு வரலாம், பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆடுவாங்கள்ல, ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. நான் என்னோடய நாத்தனார் இப்போ எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ வந்து போகிறோங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னா வந்திருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. பிள்ளைங்களாம் எல்லாம் ஆரவாரமாக கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் மேக்கப் பண்ணி விட்டேன். மேக்கப் பண்ணி விட்டு பாப்பாவுக்கு சிவானிக்கு சேரீ எல்லாம் கட்டி விட்டு, நாத்தனார் பொண்ணுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு சும்மா சிம்பிளாக மேக்கப்லாம் பண்ணி அனுப்பியாச்சு. எல்லாம் அங்கே போய் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருப்பாங்க. இப்போ போயிட்டு நம்ம எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்திருப்பாங்க. எல்லாம் கலர் கலராக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மேக்கப்லாம் போட்டு சூப்பராக இருப்பாங்க. போயிட்டு எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த ஷார்ட்டு பார்க்கலாம். மேக்கப் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஹாய் சொல்லு. இது வந்து என்னோட நாத்தனார் பொண்ணு. அதனைத் தொடர்ந்து இசைக்குயில் சிவானி. கையில் தட்டி உற்சாகப்படுத்திப்பா. பிரசன்னா, ஜான்ரா மாஸ்டர் சந்திர புனிதராஜ். பின்பாட்டு பாடும் பாடகர்கள் நிவேதா, சதா, சாதனாஸ்ரீ, பிரிதிஷா, ஐயப்பன், பாரதி. மாணவ செல்வங்களின் வில்லிசையை கண்டு கழிவுங்கள். சொல்லிடுவோமா? இங்க வந்த வட்டாரங்கள்
அக்கா அக்கா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஆமா வீடு. முதல்ல மதுவை மனுஷன் குடிக்கிறான். ஆமா குடிக்கிறான். பிறகு மனித உயிரை மனுஷன் குடிக்குது. ஐயோ மது குடிக்குது. ஆமா குடிக்குது. இப்ப இத பத்தி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாடிடுவோம். சாராயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சங்கதிய சொல்லுறேன் நானும் கேளுங்கண்ணே. சாராயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சங்கதிய சொல்லுறேன் நானும் கேளுங்கண்ணே. கோட்டரணி அடிச்சா கோமாளியா அவன். கோட்டரணி அடிச்சா கோமாளியா அவன். ஆப்பனி அடிச்சா அரைகுறையா போவன். ஆப்பனி அடிச்சா அரைகுறையா போவன். புல்லணி அடிச்சா மண்ணுக்கு இரையாவன். புல்லணி அடிச்சா மண்ணுக்கு இரையாவன். சாராயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சகதிய சொல்லுறேன் நானும் கேளுங்கண்ணே. சாராயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சகதிய சொல்லுறேன் நானும் கேளுங்கண்ணே. இப்ப சாராயத்தை பத்தி நீங்க எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இப்ப போதை எப்படிதான் நம்ம ஒழிக்கிறது? அதுவா நம்ம எல்லாம் சேர்ந்து போராடினா நிச்சயமா போதை ஒழிச்சிடலாம். அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடிடுவோமா? போதையை ஒழிக்கவே குடியையும் மறக்கவே நாம் எல்லாம் ஒன்று சேருவோம். போதையை ஒழிக்கவே குடியையும் மறக்கவே நாம் எல்லாம் ஒன்று சேருவோம். மனிதனை மீட்கவே உயிர்களை காக்கவே நாம் எல்லாம் போராடுவோம். மனிதனை மீட்கவே உயிர்களை காக்கவே நாம் எல்லாம் போராடுவோம். போராடி வெற்றி பெறுவோம். போராடி வெற்றி பெறுவோம். போராடி வெற்றி பெறுவோம். போராடி வெற்றி பெறுவோம். அக்கா நம்ம நிச்சயமா ஒன்று சேர்ந்து போராடினா போதையை ஒழிச்சிடலாம் அக்கா. நம்ம எல்லாம் சேர்ந்து போராடினா நிச்சயமா போதை ஒழிச்சிடலாம். எங்கள் வில்லிசை மூலமாக எங்கள் பள்ளியை பற்றியும் போதை ஒழிப்பை பற்றியும் சொல்லிட்டோம். ஆமா சொல்லிட்டோம். இத்துடன் எங்கள் வில்லிசையை முடித்துக் கொள்கிறோம். ஆமா முடித்துக் கொள்கிறோம். இதுவரை அமைதி காத்து எங்கள் வில்லிசைனை ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக ஐயா உங்களுக்கு அம்மா உங்களுக்கு எங்கள் பள்ளியின் வாழ்த்துக்கள். ஐயா உங்களுக்கு அம்மா உங்களுக்கு எங்கள் பள்ளியின் வாழ்த்துக்கள். எங்கள் பள்ளியின் வாழ்த்துக்கள். இனிய ஆண்டு விழா வாழ்த்துக்கள். எங்கள் பள்ளியின் வாழ்த்துக்கள். இனிய ஆண்டு விழா வாழ்த்துக்கள். ஐயா உங்களுக்கு அம்மா உங்களுக்கு எங்கள் பள்ளியின் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். இப்போ வந்து நம்ம ஸ்கூல் உள்ள என்ட்ராயாச்சு. என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லேருந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஜகஜோதியாக ரெடியாகி சூப்பராக எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க பிள்ளைங்க ஆட போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. முதல் நாள் நடத்தின சின்ன சின்ன போட்டிக்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டப்பந்தயம், ஸ்கிப்பிங் அந்த மாதிரி போட்டிக்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரைஸ்லாம் கொடுத்து முடிஞ்ச உடனே தான் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல கிராண்டாக இருந்துச்சு ஃபங்க்ஷனு. அடுத்ததாக வந்து வில்லுப்பாட்டு வந்து நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது வந்து என்னோடய சின்ன மாமியார் பொண்ணு சிவானி வந்து டான்ஸ் ஆடினா. இது என்ன பாட்டுன்னா நன்னாரே நன்னாரே சாங், வெண்மேகம் முட்டை முட்டை அந்த சாங் வந்து டான்ஸ் ஆடினா. நம்ம வந்து பாட்டை அப்படியே போட முடியாது, நம்ம சேனலில் காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால் பாட்டை வந்து மியூட் பண்ணியாச்சு. வெறும் டான்ஸ் மட்டும்தான் இதில் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். டான்ஸ் வந்து கோரஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழகாக ஆடிருந்தாங்க. நல்லா டீச் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தது நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. பிள்ளைங்கள்லாம் அந்த ஒரே மாதிரி சாரியில் செம்ம அழகாக இருந்தாங்க. மேக்கப் எல்லாமே ரொம்ப அதிக மேக்கப் இல்லை, சிம்பிளாக சாதாரணமாக அழகான ஒரு ஹேர் ஸ்டைலு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாரீ எப்படின்னா மொடப்பாக இல்லாமல் கட்டினா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி
சாரியும் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அது அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு. டான்ஸுக்கு இடையில இந்த ஸ்ப்ரேலாம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லுமே ஸ்டெப் வந்து எல்லாருமே கரெக்டாக போட்டிருந்தாங்க. அந்த ஈவனாக ஸ்டெப்புலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. போன டைம் ஆண்டு விழாவுக்கு வந்து கம்மியான ப்ரோக்ராம் தான் வச்சுருந்தாங்களாம். ஆனால் நான் போகலை, நான் வெளில இருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து பிள்ளைங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வரணும் 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 அப்படின்னு சொல்லி. அதனால் அப்புறம் போயிட்டு நான் எல்லா டான்ஸ் ப்ரோக்ராமுமே வீடியோ எடுத்திருந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஆனால் என்ன, நம்ம பாட்டு மட்டும் போட முடியாது. இதுக்கு முன்னாடி வில்லு பாட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து அவங்களோட ஓன் வாய்ஸு. அதனால் நம்ம அப்படியே போட்டாச்சு. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நல்ல ப்ராக்டிக்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா தெளிவாக பேசுனது, அந்த கோரஸு எல்லாமே வில்லு பாட்டுலேயுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனுடைய அந்த அர்த்தங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து குடியை பற்றி, குடியால் கஷ்டப்படுறது அந்த மாதிரியான விஷயத்துலலாம் வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க அதில், நல்லா புரிகிற மாதிரி. இதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த குடியால் வந்து எத்தனை பேர் குடும்பமும் வந்து என்னென்ன பிரச்சனை எல்லாமோ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ குழந்தைங்க எல்லாமே அப்பா அம்மா இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. ஃபஸ்ட்டு குடிக்கிறவங்க அவங்களோட குடும்பத்தை வந்து நினச்சி பாருங்கள். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஃபேமிலிங்கிறது ஒருத்தரை இழந்துட்டா அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணிவிட்டு வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் வந்து. நம்ம குடித்தோம், நம்ம போனோம், ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்தது, இறந்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதை அவங்கள இழந்துட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கள் தெரியும். அந்த மாதிரி அந்த வில்லுப்பாட்டில் வந்து எல்லாத்தையுமே நல்ல ஒரு நுணுக்கங்கள், நல்ல ஒரு கருத்து அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. நல்ல சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட கோலப் போட்டிக்கு வந்து கருநாள் போட்டி வந்து போட்டிருப்பேன் வீடியோவில். அந்த வீடியோவில் வந்து டீச்சர் தான் வந்து பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. கோலம் எது ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே டீச்சர் தான், நம்ம ஊர் தான் அவங்க. அவங்களோட டீச்சு தான் அது. அவங்க நல்லா வந்து டீச் பண்ணியிருந்தாங்க வில்லுப்பாட்டுக்கு. நல்ல சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல பேரண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஒரு கூட்டம், நல்ல ஜகஜோதியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. எல்லாமே வந்து வீடியோ நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். இது வந்து பார்ட் 1 தான். அப்புறம் சின்ன சின்ன கதை, அந்த ஏபிசிடி அந்த மாதிரி திருக்குறள் அதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, வில்லுப்பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட ஃபுல்லான கருத்து எல்லாமே தெரியும். பாய்.